வருகிறார்கள். ஆனால் காலகாலமாக இந்த மண்ணிலே ஆட்சி செய்த அரசியல் கட்சிகள் இதை எதையும் மக்களிடத்திலே போதிப்பதில்லை. குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி சேரியிலே தான் பேசுவார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒரு சேரியினுடைய தலைவராக அடையாளப்படுத்ததான் அவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவர் என்பதை இவர்கள் இங்கே திட்டமிட்டே மறைக்கிறார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரை மட்டும் சாதி நெறியை பின்பற்றுகின்ற மக்களிடத்திலே திராவிட கட்சிகளோ பிஜேபியோ காங்கிரஸோ சொல்லி இருந்தால் நிச்சயமாக இந்த மண்ணில் ஓரளவாவது சமத்துவ நிலை எட்டப்பட்டிருக்கும். ஆனால் அதை திட்டமிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவர் என்கின்ற வட்டத்திலே சுருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதை முறியடிப்பதற்காக களமாடிய ஒரே தலைவர் எங்களுடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்தான். சமத்துவ தலைவருடைய வழியிலே அத்தகைய சமத்துவத்தை தமிழ்நாட்டிலே எட்ட இதோ நான் இருக்கிறேன் என்று சமத்துவ தலைவர் வழியிலே எங்களுடைய சமத்துவ மங்கை அன்னியார் தலைமையிலே நாங்கள் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு புத்துணர்வோடு அண்ணனுடைய நினைவுகளோடு அண்ணனுடைய கனவுகளோடு களத்திற்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டிலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஆட்சியை சமத்துவ தலைவர் வழியிலே ஏற்படுத்துவோம் என்று சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாளிலே அனைவருக்கும் நல்